ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஒரு ட்ரேடருக்கும் இன்வெஸ்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். ட்ரேடர் பார்த்திங்கன்னா டே ட்ரேடிங்கும் பண்ணுவாங்க, அதாவது ஒரு நாளைக்குள்ளே ட்ரேட் பண்ணுவாங்க. ஸ்கேல்பிங்னு இன்னொரு டைப் ஆஃப் ட்ரேடிங் இருக்குது, அது பார்த்திங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸ் மினிட்ஸ்க்குள்ளே ட்ரேட் பண்ணுவாங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டே ஃபுல்லாகவும் ட்ரேடர் பண்ணுறவங்களும் பார்த்திங்கன்னா டே ட்ரேட் பண்ணுவாங்க, இல்லை ஒரு வாரம் ஃபுல்லாக பண்ணுவாங்க, ஒரு மாதம் ஃபுல்லாக பண்ணுவாங்க, இல்லை 6 மாதம் ஒன்ஸ் பண்ணுவாங்க, இல்லை ஒரு வருஷங்குள்ளே பண்ணுவாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா ட்ரேடர். ஷார்ட் டேர்ம் பீரியட் லெஸ் தென் 1 இயர் அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா, சரிங்களா? இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரேடர்ன்ற கேட்டகரிக்குள்ளே தான் வருவாங்க, சரிங்களா? இவங்களுக்கு பார்த்திங்கன்னா டைம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே அந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணி அவங்க முடிச்சிடணும். ஸோ ப்ராஃபிட்டோ லாஸோ அவங்க கரெக்டான ட்ரேடில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும், இல்லைன்னா வந்து அவங்களுக்கு லாஸ் வரும். ஸோ இது ஒரு நாளைக்குள்ளே பண்ணும்போது அன்றைக்கி நாளைக்குள்ளே ப்ராஃபிட்டோ லாஸோ அவங்க க்ளோஸ் பண்ணிடணும். அதே மாதிரி ஒரு வாரம்னாலும் அந்த வாரத்துக்குள்ளே ப்ராஃபிட்டோ லாஸோ அவங்க க்ளோஸ் பண்ணிடணும். ஆனால் இன்வெஸ்டர் பார்த்திங்கன்னா 5 to 10 years, சரிங்களா? டைம் ஃப்ரேம் வந்து லார்ஜர். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் பேசிக்கலாக ஒரு கம்பெனியை வந்து வாங்கிடுவாங்க. அதில் ஒரு ட்ரேடர் பார்த்திங்கன்னா டைம் உண்டு. அந்த மாதத்துக்குள்ளேயோ அந்த வாரத்துக்குள்ளேயோ அந்த நாளுக்குள்ளேயோ வந்து அவங்க ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணி ப்ராஃபிட்டோ லாஸோ வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இன்வெஸ்டர் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அன்லிமிட்டடாக அதை ஹோல்ட் பண்ணலாம். அந்த கம்பெனி அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும், அந்த கம்பெனி எவ்வளோ நாள் இருக்கோ அவ்வளோ நாள் வரைக்கும் அவங்க ஹோல்ட் பண்ணலாம். கம்பெனிஸ் வந்து ப்ராஃபிட் வரும்போது அவங்களுக்கு டிவிடெண்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து கம்பெனி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து பர்மனெண்ட்டாக அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அன்டில் அந்த கம்பெனி சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னா தான் இன்வெஸ்டர்ஸ் எக்ஸிட் பண்ணுவாங்க. தவிர மற்றபடி கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் அவங்க லைஃப் லாங் கூட அந்த ஸ்டாக்ஸை வந்து அவங்க ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இன்வெஸ்டர். அடுத்தது பார்த்திங்கன்னா, ட்ரேடருக்கு வந்து கம்பெனி இது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ட்ரேடருக்கு வந்து கம்பெனி வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து எந்த கம்பெனியில் ட்ரேட் பண்ணாலும் ப்ராஃபிட் வந்தால் சரி. ஆனால் இன்வெஸ்டருக்கு வந்து கம்பெனி ரொம்ப முக்கியம். கம்பெனி ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதோட ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்கணும், அதெல்லாம் பார்த்து தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ட்ரேடர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேக்ஸ் பே பண்ணுவார். ட்ரேடர் ஏன் நிறைய டேக்ஸ் பே பண்ணுவார் அப்படின்னா, அடிக்கடி ட்ரேட் பண்ணுவார். இது நல்ல கவர்மெண்ட்டுக்குரிய எஸ்டிடி, அப்புறம் ப்ரோக்கரேஜ், அது இதுன்னு அப்புறம் நம்ம டேக்ஸஸ் எல்லாமே போகும். இன்வெஸ்டருக்கு வந்து கேபிட்டல் டேக்ஸ் மட்டும்தான். அவர் எப்போ வேணால் வந்து எக்ஸிட் பண்ணுறாரோ அப்போ மட்டும் அவர் வந்து கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ்னு ஒரு டேக்ஸ் வந்து பே பண்ணால் போதும், சரிங்களா? ஸோ அதனால் ட்ரேடர் தான் அதிக டேக்ஸ் பே பண்ணுவார். ஏன்னா அவர் நிறைய ப்ராஃபிட்டாக அடிக்கடி புக் பண்ணுவார். ஆனால் இன்வெஸ்டர் வந்து எப்போ புக் பண்ணுவாரோ அப்போ மட்டும்தான் புக் பண்ணுவார். ட்ரேடருக்கு ஹை ரிஸ்க் உண்டு, இன்வெஸ்டருக்கு லோ ரிஸ்க். ட்ரேடர்னா அந்த டைமுக்குள்ளே வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணி ஆகணும். இன்வெஸ்டர் வந்து லாங் டைம் இருக்குதா